நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பு, அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஆண்டவர் இந்த மாதத்திற்கு நமக்கு கொடுக்கிற ப்ராமிஸ், வாக்குத்தத்தம், இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அந்த இரட்சிப்பின் ஊற்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாதாரண ஊற்று அல்ல, சாதாரண தண்ணீர் அல்ல. அதை சொல்லும் பொழுதே இரட்சிப்பு அப்படின்னா பாதுகாப்பு, இரட்சிப்பு அப்படின்னா மீட்பு, இரட்சிப்பு அப்படின்னா சுகம், இரட்சிப்பு அப்படின்னா விடுதலை. இப்படிப்பட்டவைகளை நமக்கு அருள்கிற ஊற்று அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல எல்லாம் ரெடியாக இருக்கிறது. அந்த ஊற்று தண்ணீர் ரெடியாக இருக்கிறது. நீங்கள் அவரிடத்துல மொண்டு கொள்வீர்கள், எடுத்துக்கொள்வீர்கள், தண்ணீரை எடுத்துக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் தண்ணீர் கொடுக்கிற மாதமாக ஆண்டவர் அறிவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல 2 கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதனால நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, பயப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பயப்படாதீங்க. தேவனே நம்முடைய ரட்சிப்பாக இருக்கிறாரு, அதனால பயப்படாதீங்க. தேவனே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு, அதனால பயப்படாமல் நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள என்ன ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது? என்ன ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது சொல்லுங்களேன்? பயம். என்ன ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது? பயம். பிசாசுக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மனசில் அவன் நிறைஞ்சிருவான். எப்படி நிறைஞ்சிருவான்னா, பயத்தினால் உங்களை நிறைச்சிருவான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன், நான் உங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு மீட்பாக இருக்கிறேன், நான் உன் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறேன், நான் உன் வீட்டை சுற்றில இருக்கிறேன், நான் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், நான் உனக்கு ரட்சிப்பாக இருக்கிறேன், நீ பயப்படாத, என் மேலே நம்பிக்கையாக இருன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் மானவர், அவரே எனக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தையை மறுபடியும் 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 சொல்கிறார். அந்த பாதுகாப்பு, அந்த மீட்பு, அந்த விடுதலை, அந்த சுகம் என்கிற வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறார். நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவரிடத்தில் நீங்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவியுங்கள். ஆனால் அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. ஆமென். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், வேறு எதுக்கும் பயப்படாதீங்க,
கர்த்தர் இருக்கிறாரு, எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறாரு, எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு, எனக்கு, என் கணவருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு. நாங்கள் பயப்பட தேவையில்லை. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல 2 கையை தட்டி கர்த்தர் நல்லவர். இந்த ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து நம்ம என்னென்ன தண்ணீரை எல்லாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம், கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். இந்த வசனங்களை நீங்கள் உங்கள் மனசில் பதித்து நீங்கள் தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். உங்களுடைய காலை ஜெபத்திலையோ அல்லது இரவு ஜெபத்திலையோ நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் எங்களுக்கு ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து இந்த தண்ணீரை கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த தண்ணீரை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், எங்களுக்கு நீர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்படி சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண அது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லி பாருங்கள். காலையில் ஜெபம் பண்ணுவீங்களா? அந்த ஜெபத்தில் இந்த மாதம் முழுதும் டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நிச்சயமாக இந்த மாதம் முடிவில் அது நிறைவேறி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, சாட்சி சொல்வீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாயிருக்காமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி, நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படியும் அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். மேலுள்ள வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், நீயே அதை கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். வசனத்தை நீங்கள் கரெக்டாக வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆமென். கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும் வாசிச்சிங்கன்னா நேரம் ஆகும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும்படி அவர் கொடுக்கிற தண்ணீர் என்ன தண்ணீர் அப்படின்னா ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர், வாழ்வளிக்கும் தண்ணீர். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியான தேவை ஒன்று தண்ணீர், 2வது உணவு. இந்த தண்ணீரைத்தான் ஒரு மனுஷனை காப்பாற்றுவதற்கு மக்கள் பயன்படுத்துவார்கள். ஒருத்தன் மயக்கமாக விழுந்து கிடக்கிறான் அப்படின்னா அவன் முகத்தில் தண்ணீரை தெளிப்பாங்க அல்லது அவனுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனாலும் அங்கேயும் பார்த்திங்கன்னா முதல்ல போன உடனே தண்ணீரை தான் ஏற்றுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய சரீரம் முக்கால்வாசி தண்ணீர்னால தான் அமைந்திருக்கிறது. நம்ம சரீரத்துக்குள்ளே நிறைய தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரும் இரத்தமும் கலந்து இருக்கிறது. நம்ம உடல் உறுப்புகளுக்கு இந்த தண்ணீர்
தேவையாக இருக்கிறது. அந்த தண்ணீரைத்தான் கொடுப்பார்கள். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, முதலாவது என்னிடத்திலிருந்து உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ஜீவன். உன்னை வாழ வைப்பேன், உனக்கு வாழ்வு கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. மரணமும் பாதாளமும் உன்னை விட்டு அகன்று போகும். அல்லேலூயா. ஜீவன் உண்டாயிருக்கும். என்னிடத்திலிருந்து நீ எதை எடுத்துக்கொள்வாய்? ஜீவன். என்னிடத்திலிருந்து நீ எதை எடுத்துக்கொள்வாய்? லைஃப். என்னிடத்திலிருந்து நீ எதை எடுத்துக்கொள்வாய்? வாழ்வு. அல்லேலூயா. யோவான் 10:10 அதைத்தான் சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறன் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தே. ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு ஜீவன் தரப்போகிறார். ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு ஜீவன் தரப்போகிறார். அவருடைய ஜீவ தண்ணீரை உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இங்கே திருடனுக்கு வேலை இல்லை, இங்க பிசாசுக்கு வேலை இல்லை. உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில், உங்க பிள்ளைகள் இடத்துல யாரையும் அவன் தொட முடியாது. ஆண்டவர் ஜீவ தண்ணீரை அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. நீங்க ஜீவிப்பீங்க, நீங்க வாழ்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜீவனாக வருவாரு, வந்து ஜீவனை கொடுப்பாரு. அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நீ என்னிடத்துல கேட்டிருந்தீனா நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன். இந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இயேசுவை தவிர வேற யாருக்கும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் கிணறு தண்ணீரை மட்டும்தான் கொடுக்கும். அந்த தண்ணீரை எடுக்க வந்த அந்த மகளுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் யார் என்பதையும் தேவனுடைய ஈவையும் நீ அறிந்திருந்தேனா நீயே கேட்டிருப்ப. நான் உனக்கு இந்த தண்ணீர் அல்ல, ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன். அதாவது உனக்கு ஜீவனையே கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். அதனால் பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதம் வாழ்வு தர போகிறார். உங்களுக்கு இந்த மாதம் வாழ்வு தர போகிறார். கர்த்தர் நல்லவர். யாத்ராகமம் 17:6 வாசித்து பாருங்களேன். ஜனங்களுக்கு அந்த தண்ணீர் கொடுத்து தான் அவங்களுக்கு ஜீவன் கொடுத்தார். அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நான் உங்களுக்கு முன்பாக கன்மலையின் மேல நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க. அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். போதும் போதும். ரெவிதீமுக்கு வரும் பொழுது, சிஸ்டர் தூங்கிறாதீங்க. ரெவிதீமுக்கு வரும் பொழுது அங்கே தண்ணி இல்லை. ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா என்ன ஆயிரும் சொல்லுங்களேன். அதனால தான் அரசாங்கம் மக்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய முதல் தேவை என்னென்னா தண்ணீர். பெரிய டேங்கை கட்டி தண்ணீரை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. வருஷம் வருஷம் பாருங்கள், எங்கேயாவது இருந்து தண்ணீரை எடுத்து தெருவுக்குள்ளே கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அது மக்களுக்கு பிழைப்பை கொடுக்கக்கூடியது, வாழ்வை கொடுக்கக்கூடியது. இந்த பூமியில் தண்ணீரே இல்லைன்னா ஜீவராசிகள் இருக்காது. ஆடு மாடுகள் எந்த ஜீவராசியுமே இருக்காது. அதனால தான் கர்த்தர் நமக்கு மழையை கொடுக்குறார். தண்ணீரினால் 6 குளங்களை நிரப்புகிறார், கிணறுகளை நிரப்புகிறார். ஊற்றுகளில் இருந்து தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீரை குடித்து தான் மக்கள் வாழ்கிறார்கள். இந்த ரெவிதீமியில் வரும்பொழுது தண்ணீர் இல்லை. எங்களை தண்ணி இல்லாமல் கொண்டு ஓடுதுக்கா இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து மோசை கூட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார், அந்த கண்மலை மேலே போய் நான் நிற்பேன். மோசே அந்த கண்மலையை
அடி அப்படி சொல்கிறார். அது மாதிரி அந்த கண்மலை போய் அடிக்கிறார். உள்ளேருந்து தண்ணீர் வருகிறது, பீறிட்டு வருகிறது. அதான் ஊற்று தண்ணீர். அதை ஜனங்கள் குடிக்கிறாங்க, வாழ்வடைகிறாங்க. அந்த கண்மலை யார் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசு. ஆமென். புதிய ஏற்பாட்டில் நமக்கு இயேசு, பழைய ஏற்பாட்டில் ஞான கண்மலை. கண்மலை, அந்த கண்மலையிலேருந்து அங்கே தண்ணீர் கொடுத்தார். இப்பொழுதும் ஆண்டவர் இந்த கண்மலையிலிருந்து நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க போகிறாரு. நீங்கள்லாம் வாழ போகிறீங்க, வாழ்வடைய போகிறீர்கள். அல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இங்கே வேலை இல்லை. தண்ணீர் இருக்கும் பொழுது மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் வேலை இல்லை. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. தண்ணீர் எடுத்துக்கொள்றதுனால, தண்ணீர் கொடுக்கப்படுகிறதுனால நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நாம் வளர்ச்சி அடைந்து நாம் கனி கொடுப்போம். ப்ரூட்ஸ், கனி. இலை உதிர்வு இருக்காது. இலை உதிர்வு அப்படின்னா வெறுமை. இலை உதிர்வு அப்படின்னா ஒன்று இல்லாமல் வறுமை, தரித்திரம். அதுதான் இலை உதிர்து. ஆனால் இலை உதிராமல் பச்சை பசல்னு இருக்குது அப்படின்னா அது செழிப்பு. நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை கனி கொடுக்க செய்ய போகிறார். செழிப்பை தரப்போகிறார், பசுமையை தரப்போகிறார். இல்லாமை என்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றப்போகிறார். ஆமென். தண்ணீர் என்றாலே அது கொண்டு வரக்கூடிய ஒன்று எது? செழிப்பு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செழிப்பை தரப்போகிறார். அப்படி சொல்லுங்களேன், பக்கத்தில் உங்களை பார்த்து, செழிப்பை தரப்போகிறார். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்குமோ, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் இலை உதிர்வு இல்லை, கனி கொடுப்பீர்கள். இலையுதிர்வு இல்லை, கொடுப்பீர்கள். எதை கொடுப்பீர்கள்? இந்த மரங்கள் கொடுக்கிறது மாதிரி. இந்த மரங்கள் தண்ணீரை வாங்கி கொண்டு அது என்ன கொடுக்கிறது? கனி கொடுக்கிறது. மக்கள் வியாபாரம் பண்ணுகிறார்களே, குற்றால சீசன், அங்கே போய் பார்த்தீங்கன்னா விதவிதமான கனிகள் இருக்கும். நம்ம பார்க்காத கனிகளெல்லாம் இருக்கும். அந்த கனிகள் எப்படி வந்துச்சு? மலையில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் மழையினால் அது நனைக்கப்பட்டு அது வளர்ந்து அது நல்ல காய்த்து கனிகளாக அது மாறினது. அந்த கனியைத்தான் பிடுங்கிட்டு வந்து மக்கள் வியாபாரம் பண்ணுறாங்க. அதாவது தண்ணீரை வாங்கி கொண்டு கனி கொடுக்குற அளவுக்கு அந்த புரூட்ஸு மரங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதே போல தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை கனி கொடுக்க செய்வார். மற்றவங்களிடத்தில் போய் நீங்கள் எதிர்பார்க்கிற, மற்றவங்களிடத்தில் நீங்கள் வாங்குகிற நிலை இருக்காது. நீங்கள் கொடுக்குற அளவுக்கு, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற அளவுக்கு தேவன் உங்களுடைய வறுமையை மாற்றுவார், உங்களுடைய வெறுமையை மாற்றுவார், உங்களுடைய தரித்திரத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் தண்ணீரை ஊற்றுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். அவர் தண்ணீரை ஊற்றுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் கடன் தேவைகளெல்லாம் தேவன் சந்திப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த வசனத்தை சொல்லி. இன்னொரு கனியை கூட தேவன் மக்களுக்கு தருவார். அந்த ஆசீர்வாதம் இல்லாதவங்களுக்கு 127வது சங்கீதம் 4வது வசனம்.
இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அது ஒரு புரூட்ஸ், அது ஒரு கனி. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அதை கிருபையாய் தருவார். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அதை சுகமாய் பெற்றெடுக்க ஆண்டவர் கிருபை தருவார். அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கைகளில் ஆசீர்வாதமாக தருவார், அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக தருவார். வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையை அற்புதமாய் உருவாக்கி அவங்க கரங்களில் கொடுப்பார், அந்த குடும்பத்துக்கு கொடுப்பார். கனி கொடுக்க தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இங்கே இல்லாமை அப்படிங்கிற வார்த்தையை தேவன் மாற்றுவார். அது மாதிரி ஆத்துமாக்கள் கனியையும் தேவன் கொடுக்க செய்வார். ஆத்துமாக்களும் கனி. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார், எனக்கு கிருபை பாராட்டுவார். ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருவீர்கள், ஆண்டவருக்குள்ளே கனி கொடுப்பீர்கள். ஜீவ தண்ணீரை தேவன் கொடுப்பார், நாம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கனி கொடுப்போம். ஆமென். தண்ணீரை ஊற்றுவார். குறிப்பாக சொல்கிறேன், நம்ம பஞ்சத்தை தேவன் மாற்றுவார். பஞ்சமே எதனால் வருது தெரியுமா? தண்ணீர்னால தான் பஞ்சம் வரும். மழை பெய்யாததுனால தான் பஞ்சம் வரும். ஒரு 7 வருஷத்துக்கு மழை பெய்யாததுனால தான் எகிப்து தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு. 7 வருஷத்துக்கு நல்லா மழை பெஞ்சதுனால தான் பரிபூரண விளைச்சல் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பஞ்சமில்லாத வாழ்க்கையை தேவன் தருவார். நல்லா மழையை ஊற்றுவார், தண்ணீரை ஊற்றுவார். ஆமென். நல்லா விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:3-4. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளையும் ஊற்றுவேன். சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல் அலரி செடியை போல வளருவார்கள். ஆண்டவர் 3வது சொல்றாரு, அபிஷேகத்தை, ஆவியானவரை உங்க மேல ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல என் ஆவியை ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆண்டவர் உங்கள் மேலே பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். உங்கள் பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். உங்கள் பிள்ளைகள் மேலே ஆவியானவர் வரும்பொழுது உங்கள் பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதம் வருகிறது. ஆமென். சந்தானம் என்பது என்ன? சந்தானம் என்பது பிள்ளை. உங்கள் பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதம் இறங்கி வரும். அது எப்படி இறங்கி வரும்? ஆவியானவராக இறங்கி வரும். ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரப்பட தேவையில்லை. யோசேப்பை எப்படி பரிசுத்தாவினால் நிரப்பி அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ, தாவீதை எப்படி அபிஷேகத்து பரிசுத்தாவினால் நிரப்பி உயர்த்தினாரோ, தானியேலை எப்படி அபிஷேகத்து பரிசுத்தாவியை தந்து அந்த பாபிலோன் தேசத்தில் ஞானத்தை தந்து வரங்களை தந்து உயர்த்தினாரோ, அதே போல் உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் மேலே அவருடைய ஆவியை பல மடங்கு ஊற்றி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நல்லா 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமாம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்.
ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்தேன். கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் தந்தார். ஆரம்பத்தில் எனக்கு என்ன தந்தார் தெரியுமா? அபிஷேகம் தந்தார், ஆவியானவரை தந்தார். ஃபஸ்ட்டு வேலை இல்லாத தன்மை. அதாவது நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த வேலையிலிருந்து எனக்கு ஒரு 15 நாள் பிரேக்கு கொடுத்துட்டாங்க. அந்த வேலையை தான் நம்பி இருந்தேன். அது நிரந்தரமாச்சுன்னா நம்முடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும், நமக்கு உதவியாக இருக்கும் அப்படி நினச்சி லீவ் போடாமல் அந்த மேனேஜருக்கு நல்ல பிள்ளையா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்ல பிள்ளையாய் நடந்து கொண்டேன். திடீரென்று அவங்க ஒரு 15 நாள் பிரேக் கொடுத்துட்டாங்க. பிரேக்கு கொடுத்துட்டு மறுபடியும் சேர்த்துக்குருவாங்க, ஆனால் புதுசாக வேலை செய்கிறது மாதிரி. வேறு 2 வருஷம் நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அப்படி எனக்கு கொடுக்கப்பட்டபடினால நான் உடைந்து போன உள்ளத்தோடு, நொறுங்கி போன ஒரு உள்ளத்தோடு நான் போய் கொண்டிருந்த சர்ச்சுக்கு போனேன். அங்கே போதகரும் சில வாலிபர்களும் 3 நாட்களாக புசியாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அன்றைக்கி தான் கடைசி நாள். நான் போனேன். என் முகத்தை பார்த்தாங்க, விசாரித்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க. ஜெபம் முடிந்தது. ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். அவர்களும் சாப்பிட்டார்கள், உபவாசத்தை முடித்தார்கள். சரி, போகும் பொழுது ஒரு ஜெபம் பண்ணுவோம்னு சுற்றி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணாங்க, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணாங்க. நான் மட்டும் சும்மா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த போதகர், அதிசயராஜ் அபிஷேகம் வரல அப்படி சொல்லிட்டு என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். அபிஷேகம் வரல. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார், பாஸ்டர் இவருக்கு அபிஷேகத்தை குறித்து கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகர் என் வாயில் அறிக்கை செய்ய சொன்னார். அதுக்கு பிறகு என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். அன்றைக்குத்தான் தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே இறங்கிற்று. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு. ஆமென். அதுக்கு பிறகு பார்த்தா ரோடெல்லாம் அந்நிய பாஷை பேசுவேன். ஜெபத்துலலாம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். எங்கள் ஊர்லேருந்து, சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்தேன். எனக்கு டியூட்டியே அதுதான், மலைக்கு போகிறது. சேஷபுரத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்கிறது, அங்கே போய் நின்று முழங்காலில் நின்று அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படியே ஆவியானவருக்குள்ளே நான் நிரம்பினபடினால கர்த்தர் எனக்கு வரங்களை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்றைக்கு ஊழியத்தில் யோசேப்பு மாதிரி என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அதனால தான் உங்களுக்கு ஆண்டவர், நீங்கள் எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வர்றீங்களோ அப்போயெல்லாம் உங்களுக்கு தருகிறது என்னென்னா, ஆவியானவரையே உங்களுக்கு தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவனையே உங்களுக்கு தருவார். அவர் கொடுக்குற விலையேற பெற்ற ஆசீர்வாதம் அவரையே உங்களுக்கு தருவார். ஹோலி ஸ்பிரிட்டை உங்களுக்கு தருவார். நீங்கள் அவரை பெற்றுக்கொண்டு அவரை வச்சு சிகரத்தை தொடலாம், சிகரத்தில் ஏறலாம். ஆனால் நிறைய பேர் அவரை புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிக்கக்கூடாது. அவர் வாட்டர், அதுவும் லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அவர் மேலே தாகமாக இருங்க. தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன். உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாகவே ஜெபிங்க. ஆவியானவருக்குள்ளே நடத்துங்க. சர்ச்சில் எல்லாம் நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க சொல்லுங்கள். இக்கால இளைஞர்களுக்குள்ளே ஒரு விதமான வெட்கம், ஒரு விதமான அவிசுவாசம் மனதில் குடிகொண்டு இருக்கிறது. அந்நிய பாஷை அதிகமாக பேசி சபையில் ஜெபிக்கிறது கிடையாது. வெட்கப்படக்கூடாது. வெட்கம் எதுக்கு படணும் தெரியுமா? வெட்கம் எதுக்கு படணும்? ரோட்டில் நடந்துக்கிட்டே செல்ஃபோனை பார்த்துட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ வெட்கப்படணும். அப்போல்லாம் வெட்கப்படுறது கிடையாது. ஆனால் சர்ச்சில் அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு மட்டும் வெட்கம். நம்ம அப்பா கூட உறவாட வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். நான்லாம் அந்நிய பாஷையில் பாட்டு பாடுவேன், அந்நிய பாஷையே பேசிக்கிட்டு இருப்பேன்.
என்னை கவனித்து பாருங்களேன், என்னை அறியாமலே பேசிக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்திருக்கிறவன் தான் ஆசீர்வாதத்தில் நிறைஞ்சிருப்பான். ஆமென். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களா, ஆவியில் நிறைஞ்சிருக்கிறவன் தான் ஐஸ்வர்யத்திலே நிறைஞ்சிருப்பான், ஆசீர்வாதத்தில் நிறைஞ்சிருப்பான், ஆத்துமாக்கள்னாலே நிறைஞ்சிருப்பான். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமாம். உங்கள் பிள்ளைகள்லாம் அபிஷேகத்தில் இருந்தாங்கன்னா புல்லின் நடுவே அலறி செடி. புல்லின் நடுவே அப்படின்னா புல்கள்னா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், உலகத்து பிள்ளைகள். அலறி செடின்னா நாணல் தட்டை, தண்ணீர் பாய்கிற இடத்துல 2 பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, உயரமாக வளர்ந்துருக்கும். நாணல் தட்டை பார்த்துருக்கீங்களா? கம்மா பக்கத்தில், அந்த மடை பக்கத்தில், இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த தண்ணீர் போகிற இடத்துல அப்படி உயரமாக வளர்ந்துருக்கும். நாணல் தட்டை, அதுதான் அலறி செடின்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைகள் அலறி செடி போல ஓங்கி வளருவார்கள். புல்லு கிடையாது, புல்லின் நடுவே. நம்மளை சுற்றிலும் புல் இருக்கும், அதை விட நம்ம பிள்ளைகள் உயர்ந்திருக்கும். பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளை முதல்ல இருக்கும், மேலே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? சமுதாயத்தில் உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கும். உங்கள் பிள்ளைகளை சுற்றில இருக்கிற மற்ற பிள்ளைகளை விட எல்லாத்துலேயுமே சிறந்தவங்களாக இருப்பாங்க. அதுதான் ஆவியானவர் கொடுக்குற ஆசீர்வாதம். ஆமாம். கர்த்தர் நல்லவர். இன்னும் நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. எபேசியர் 5:26-27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை துரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமலும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பரிசுத்தமாக்கும் தண்ணீர். உங்களெல்லாம் நீங்கள் எப்படி சுத்திகரித்துக் கொள்வீர்கள்? உங்கள் வஸ்திரங்களை எப்படி சுத்திகரித்துக் கொள்வீர்கள்? சொல்லுங்கள். தண்ணியே இல்லைனா எல்லா மக்களும் நாறி போவார்கள். அப்படிதானே? ஆமென். எல்லாருடைய வஸ்திரங்களும் என்ன செய்யும்? நாறி போயிடும். அதனால தான் மக்கள் தெரு பைப்பில் அறிமுகமானவர்கள் என்று கூட பார்க்காமல் தண்ணீருக்கு முந்திக் கொள்வார்கள். அந்த உலக பிரகாரமான தண்ணீரின் தேவையை அறிந்திருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வசனம் என்கிற தண்ணீரையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறதுல தீவிரமாக இருக்கணும், முந்தி கொள்ளணும். ஏன்னா ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்கிற இந்த தண்ணீர் வேத வசனம். இந்த வேத வசனம் தண்ணீர் கரை திரை முதலானவைகள் இல்லாமல் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு முன்பாக நம்மளை மகிமையாக, நம்மளை சுத்தமாக, நம்மளை பரிசுத்தமாக நிறுத்தி அவர் நம்மளை எடுத்துக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதுக்கு தான் வசனம். அதுக்கு தான் வசனம். அதனால தான் தேவன் உங்கள் கையில் பைபிளை கொடுத்திருக்கிறார். உங்கள் கையில் வச்சிருக்கிறீங்களே, இது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. அந்த ரட்சிப்பின் ஊற்றில் இருந்து உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை. இதை ஒவ்வொரு நாளும் படிங்க, இதை ஒவ்வொரு நாளும் தியானிங்க. நீங்கள் சுத்தமாக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் மனசு சுத்தமாகும், உங்கள் இருதயம் சுத்தமாகும், உங்கள் சரீரம் சுத்தமாகும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் சுத்தமாயிரும். நீங்கள் சுத்தமாயிட்டீங்கன்னா நீங்கள் மகிமையாக மாறிடுறீங்க. நீங்கள் மகிமை ஆயிட்டீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு ஆயத்தமாயிடுறீங்க. அல்லேலூயா. கரை இருக்காது, திரை இருக்காது.
கரைன்னா எளிதில் போகாது, அழுக்கு வேற கரை வேற. அதனால தான் மக்கள் கரைபடாதபடி காத்துக்கொள்வாங்க தங்களுடைய வஸ்திரத்தை. கரை பட்டுருச்சுன்னா சோப் போட்டாலும் என்ன செய்யாது, போகாது. ஆனால் வேதவசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கரைகளையும் அந்த திரைகளையும் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமையுடைய தண்ணீர். ஆமென். நான் சொல்லுகிறது புரிகிறதா? எத்தனை பேருக்கு புரிந்தது? நல்ல கைகளவு தலையிலையா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு நிறைய வசனங்களை கொடுப்பாரு, நிறைய வார்த்தைகளை கொடுப்பாரு. நீங்கள் அந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவ வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் நமக்கு முதல்ல ஜீவனை எடுத்துக்கொள்ள உதவி செய்வார். ஜீவனை எடுத்துக்கொள்வீர்கள். இரண்டாவது கனியை பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவது அபிஷேகத்தை, ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். நான்காவது ஹோலினஸ், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வாலிப பிள்ளைகள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வீங்க. தம்பி 119வது சங்கீதம் 9வது வசனம் மறக்கவே கூடாது. வாலிபர்கள் மறக்கக்கூடாத ஒரு வசனம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தமாக்குவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினாலே. நீங்கள் எதினால உங்களை சுத்தம் பண்ணி கொள்ள முடியும்? சொல்லுங்க, வசனம். இந்த வசனத்தை வாசிங்களேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினாலே. அல்லேலூயா. மற்றதெல்லாம் எப்படி சுத்திகரிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். வாலிப பிள்ளைகள் எப்படி உங்களை சுத்திகரிப்பீங்க? உங்கள் வஸ்திரத்தை, உங்கள் சரீரத்தை, உங்கள் தலையை எப்படி சுத்திகரிப்பீங்க? சாம்பு போட்டு, சேக்கா போட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்கள் வஸ்திரத்தை எப்படி சுத்திகரிப்பீங்க? சோப் போட்டு சுத்திகரிப்பீங்க. உங்கள் செருப்பு எப்படி சுத்திகரிப்பீங்க? எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை எப்படி சுத்திகரிப்பீங்க? உங்கள் மனசை எப்படி சுத்திகரிப்பீங்க? வசனம். வாலிபர்களும் வசனமும் பிரியவே கூடாது. அப்போ தான் அந்த வாலிபனுடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் வாலிபர்கள் வசனத்தை தொடர்றதே கிடையாது. எத்தனை வாலிபர்கள் தினந்தோறும் வேத வசனத்தை படிப்பீங்க? கை வைத்து காமிங்க. ஆமாம், பாருங்களேன், இவங்கெல்லாம் தொடர்றதே கிடையாது. இதெல்லாம் கரெக்ட் அழுக்குகள். ஆமாம், மனசில் வசனம் இல்லைன்னா அது கரெக்ட் அழுக்காத்தானே இருக்கும். இங்கே எத்தனை வாலிபர்கள் வசனத்தை எடுத்து படிப்பீர்கள்? ஆமாம். இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நல்ல வசனத்தை படிங்க, பரிசுத்தமாக வாழுங்க, சுத்தமாக்கி கொள்ளுங்கள். குடும்ப தலைவர்களுக்கும் சொல்கிறாரு, குடும்ப தலைவிகளுக்கும் சொல்கிறாரு, வேத வசனத்தை அதிகமாக படிங்க. இந்த பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமையோ மற்ற கூட்டங்கள்லையோ ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளை நல்லா கவனிங்க, உங்கள் மனசில் பதித்து கொள்ளுங்க. வசனம் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹோலினஸ் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்காலம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலம், ஒரு பிரகாசம். அல்லேலூயா. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் இதை நம்ம கையில் கொடுக்கல. இதற்காக பல மணி நேரம் செலவழிக்க சொல்லலை கர்த்தர். இது மேன்மையான ஆசீர்வாதத்தை உள்ளடக்கி இருக்கிறதுனால தான் கர்த்தர் இதை மக்களுக்கு கொடுக்குறார். ஆனால் இதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இதை அசட்டப் பண்ணக்கூடாது. இது கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரும். ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும். இந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கொடுக்குற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆமோஸ் 5:24. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. அல்லேலூயா. நியாயம் எப்படி? தண்ணீரை போல.
நீதி வற்றாத நதியை போல புரண்டு வர கடவுது. இந்த உலகத்தில் நான் சொல்றதை கவனிங்க, எங்கேயுமே நீதி நியாயம் இருக்காது. அப்படித்தானே? இந்த உலகத்தில் எங்கேயுமே என்ன இருக்காது? நீதி நியாயம் இருக்காது. நீதியையும் நியாயத்தையும் செயல்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பட்சபாதம், அங்கே அநீதி அங்கே அரங்கேறும். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் பிசாசுக்குள் கிடக்கிறது. அதனால உண்மை, நேர்மை இதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த நீதியும் இந்த நியாயமும் ஒரே இடத்துல தான் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது அப்படின்னா, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்துல தான் இந்த நீதியும் இருக்கிறது, இந்த நியாயமும் இருக்கிறது. இந்த நீதியும் ஒரு தண்ணீர், இந்த நியாயமும் ஒரு தண்ணீர். இந்த நீதியும் இந்த நியாயமும் நம்முடைய வாழ்க்கையில் தண்ணீராக ஓட வேண்டும், ஒரு நதியாக ஓட வேண்டும். அந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையில் நீதி உள்ளவங்களா, நியாயம் உள்ளவங்களா நம்ம வாழ வேண்டும். ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 7:11 வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். பாவியின் மேல சினம் கொள்ளுகிற தேவன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்களேன்? நீதி உள்ள நியாயாதிபதி. சத்தமா சொல்லுங்களேன். இன்னொரு முறை சொல்லுங்களேன். நீதி உள்ள நியாயாதிபதி, நேர்மை உள்ளவர், நியாயம் செய்கிறவர். இந்த உலகத்தில் யாருக்கும் அநீதி செய்ய மாட்டார். யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நியாயம் செய்வார். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்வார். இந்த உலகத்தில் இன்னொருவனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு நியாயம் செய்வார். நம்முடைய ஆண்டவர் இடத்துல தான் நீதி இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. அந்த நீதி உள்ள தேவனின் நீதியும் நியாயமும் நமக்குள்ளே வரணும். அதை நீங்கள் வேறு எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நீதியையும் நேர்மையையும் யாரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும்னா ஜீசஸ். யாரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும்? சத்தமாக சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் நீதியாக இருந்தால் தான், நீங்கள் நியாயமாக இருந்தால் தான் உலகத்திலையும் நீங்கள் மகிமையாக இருக்க முடியும், உயர்ந்த நிலையில் இருக்க முடியும். குடும்பத்திலையும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தருக்குள்ளேயும் நீங்கள் நிலைச்சிருக்க முடியும். கர்த்தருக்குள்ளேயும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தானியேல் தீர்க்கதரிசியை குறித்து தானியேலே சாட்சி கொடுக்குறார் ராஜாவினிடத்தில், என்னிடத்தில் எந்த நீதிகேடும் இல்லை என்று. அல்லேலூயா சொல்லுவோமா? தானியேலிடத்தில் குற்றம் தேடினார்கள், ஆனால் குற்றம் கண்டுபிடிக்க முடியலை. உங்கள் வாழ்க்கையிலையும் குற்றம் கண்டுபிடிக்காத அளவிற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நீதிகேடும் இருக்கக்கூடாது. நேர்மையாய் வாழ வேண்டும், நியாயமாய் வாழ வேண்டும். உங்களிடத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நியாயமாய் கூலி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அநியாயமாக பிடுங்கக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், அநியாயம் என்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எங்கேயாவது வேலை செய்ய போனீங்கன்னா வாங்குகிற சம்பளத்துக்கு உங்கள் மனசில் ஒரு திருப்தி இருக்கணும். நீ சரியாக வேலை செய்யலை, சும்மா சம்பளம் வாங்கிட்டு வரேன்னு உங்கள் மனச்சாட்சி சொல்லுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் அவங்களுக்காக. நான் சொல்லுது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? மனுஷனுக்கு நம்ம பயப்பட தேவையில்லைங்க, தேவனுக்கு நம்ம பயப்படணும். இந்த பூமியில் நம்ம நியாயமாக வாழணும், நீதியாக வாழணும். அதுக்கு தான் இயேசு, அதுக்கு தான் அவரிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. இல்லைன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் பாட்டை நிறுத்தின்றுவார். ஏன்னா உங்கள் பாட்டு அவருக்கு பாட்டாக கேட்காது, இறைச்சலாக கேட்கும். உங்கள் ஆராதனை அவருக்கு பிரியமாக இருக்காது. வாசித்து பாருங்களேன், 21 வாசித்து பாருங்களேன்.
ஆமோஸ் 5:21. டக்குன்னு எடுத்து வாசிங்க. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்க பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் நீங்க தான் கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் அதை வெறுக்கிறேன்னு சொல்றார். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாலும் உங்களை விரும்ப மாட்டார். உங்கள் தகன பலிகளையும் உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் காணிக்க கொடுத்தீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு பாஸ்டரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாலும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் சோஸ்திர பலிகளையும் உங்க சோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உங்க பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. நீங்க பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நிறுத்து, உன் பாட்டை என்ன செய்ய, நிறுத்து. ஏன்? நம்ம இடத்துல என்ன இல்லை? நியாயமும் நீதியும் இல்லை. இன்றைக்கெல்லாம் பிரதர் சர்ச்சுக்கு போனால் போதும், பாட்டை பாடினா போதும், வசனத்தை வாசித்தா போதும்னு மக்கள் கூட்டம் அலையுது. ஆனால் சர்ச்சுக்கு போகிறது, பாட்டை பாடுறது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது, இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக மாறணும் அப்படின்னா நம்ம ஜீவியத்தில் நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும். இன்னொருத்தனை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு, இன்னொருத்தனை ஏமாற்றிட்டு, இன்னொருத்தனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு நீ போய் சர்ச்சில் 1 லட்ச ரூபா காணிக்க கொடுத்தாலும் அதை அங்கீகரிக்க மாட்டார் ஆண்டவர். புரியுதா? நம்ம தேவனை பணத்தை கொடுத்து ஏமாற்ற முடியாது. ஆனால் நியாயமாக நீதியாக வாழ்ந்துட்டு நீங்கள் உங்களுக்கு சொற்ப வருமானம் இருந்து கர்த்தருக்கு கொடுத்தாலும் அதை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? அந்த நீதியையும் அந்த நியாயத்தையும் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும், நான் இன்னும் உங்களுக்கு நீதியாக வாழணும், நேர்மையாக வாழணும் அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கையில் நான் நீதி உள்ள மகளாக இருக்கணும், என்னுடைய பிஸ்னஸில் நான் நீதி உள்ள மகனாக இருக்கணும், உமக்கு நான் நீதி உள்ளவனாக இருக்கணும், சபைக்கு நான் நீதி உள்ளவனாக இருக்கணும், சமுதாயத்தில் என்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, நான் யாருக்கும் தீமை செஞ்சிடக்கூடாது, என்னிடத்துல இருந்து யாருக்கும் தீமை விளைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி அப்படி உண்மையாக வாழ்வீங்கன்னா உங்களுடைய பலி, உங்களுடைய ஆராதனை ஆண்டவருக்கு அது அற்புதமானதாக இருக்கும். ஆமென். இல்லைன்னா உங்களுடைய நீங்கள் செய்கிற எல்லாமே வீணாக மாறிடும். நீங்கள் பாட்டு பாடினா தான் அவருக்கு வல்லமை இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பலி செலுத்தினா தான் ஆண்டவருக்கு வல்லமை இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இந்த பாட்டு, இந்த பலிகள், இந்த பண்டிகைகள்லாம் எதுக்கு தெரியுமா? அவருக்காக இல்லை, நமக்காகத்தான். இதெல்லாம் அவருக்கு பிரியமாக இருக்கணும்னா நம்ம ஜீவியம் அவருக்கு பிரியமானதாக இருக்கணும், நியாயம் உள்ளதாக இருக்கணும், நீதி உள்ளதாக இருக்கணும். ஏமாற்றக்கூடாது, யாரையும் வியாபாரத்தில் ஃப்ராட் பண்ணக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு முன்பாக நிற்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. நான் சொல்லுது புரிகிறதா? கைகளவு தலையிலையா சொல்லுங்களேன், சத்தத்தோர் தலையிலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும், வேறு யாரிடத்துலேருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. சகாயம் IAS அப்படிங்கிற ஒரு கலெக்டரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் இப்போ கலெக்டராக இல்லை, ஆனால் கலெக்டராக இருக்கும் பொழுது ரொம்ப